உண்மையை மறைப்பதும் குற்றம். மைத்திரியை சாடும் இந்த ரணிலுக்கு போட்டியாக களமிறக்கும் தமிழ் வேட்பாளர். இலங்கை ரூபாவிற்கு எதிராக டாலர் பெறுமதி வீழ்ச்சியின் பின்னணி, ஏற்பட போகும் பாதிப்பு. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் நாளைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்த கருத்து தற்போது பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காகவே மைத்ரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதன்படி மைத்ரிபாலவின் சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் நாளைய தினம் அவரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் மா அதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மத நிகழ்வொன்றில் அண்மையில் கலந்து கொண்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியது யார் என்பது தனக்கு தெரியும் என்றும், நீதிமன்றத்தால் கோரிக்கை விடுக்கப்படுமாயின் அல்லது உத்தரவிடப்படுமாயின் அது தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்துவதற்கு தான் தயார் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கருத்து தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சிக்குள் எனது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. கட்சி விவகாரங்களில் நான் முக்கிய பங்கு வகித்துள்ளேன். அது தொடரும் என நினைக்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், 75 வருடம் பழமை வாய்ந்த எமது கட்சி வரலாற்றில் முதல் தடவையாக தலைவர் பதவிக்கான தேர்தல் நடத்தப்பட்டது. தலைவரை தேர்ந்தெடுப்பதில் ஒரு சில மூத்த தலைவர்கள் மாத்திரமே பொதுவாக முடிவுகளை எடுத்து வந்த நிலையில் எங்கள் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் கட்சி பிரதிநிதிகள் கருத்து சொல்ல வேண்டும் என்று நினைத்த காரணத்தினாலேயே இவ்வாறானதொரு போட்டிக்கு நான் ஆதரவு தெரிவித்தேன். இதற்கமைய தேர்தலை நடத்தி நாம் அதில் வெற்றி கண்டோம். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தேர்தலில் வெற்றி பெறுவதில் எனது தோல்வி உண்மையில் முக்கியமற்றது. உட்கட்சி ஜனநாயகம் தொடர்பில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பது முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். கட்சிக்குள் எனது நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷவை அதிபர் பதவியிலிருந்து விரட்டியது தமிழ் முஸ்லிம் மக்கள் தான் என்று அவரது சதி என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதை ஏற்க முடியாது என்றும், அவர்கள்தான் விரட்டினார்கள் என்று தான் கருதவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். போராட்டத்தின் போது தமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கொண்ட கசப்பான அனுபவங்களை நினைவு கூர்ந்த பெசில் ராஜபக்ஷ கட்சியைச் சேர்ந்த சிலர் தமது வேர்களை மறந்துவிட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அதிபர் பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாரும் இல்லை எனவும் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து கூறுகையில், அதிபர் வேட்பாளருக்கு தகுதியானவர் ரணில் விக்ரமசிங்க தான். பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி பாதையில் சென்ற இந்த நாட்டை அவர் மீட்டெடுத்திருக்கின்றார். அனைத்து பிரச்சினைகளும் மெல்ல தேர்ந்து கொண்டு வருகின்றன. முதலில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே எமது கட்சியின் நிலைப்பாடு. இதை நான் ரணிலிடம் கூறியிருக்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கும் ஒருவரின் நிபந்தனை வரைவு ஒன்று தயாரிக்கப்பட உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவதானது வெற்றி பெறுவதற்கு அல்ல எனவும், தேசிய இனப்பிரச்சினையை தென்னிலங்கை தலைமைகள் புறக்கணித்தமையினாலேயே என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான முயற்சிகள் குறித்து கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்பார்க்கப்படும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தவும் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் தனி பெரும்பான்மையுடன் கூடிய அரசாங்கம் போதாது என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் இன்று இடம்பெற்ற மகளிர் மாநாட்டின் போது அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய நிலையில் நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டோம். ஆனால் எதிர்பார்க்கப்படும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த 113 ஆசனங்களுடன் ஆட்சி அமைப்பதில் எந்த பயனும் இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதனை வேண்டுமானாலும் செய்ய வலிமையான பலம் இருக்க வேண்டும். முந்தைய அரசாங்கங்கள் நாட்டை அழிக்க பலமான பலத்தை பெற்றன. எனினும் வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்டெடுக்க நாம் வலுவான சக்தியை பெற வேண்டும். நாச வேலைகள் மூலம் போட்டியாளர்களால் வீழ்த்த முடியாத
பாரிய மக்கள் பலத்துடனும் நம்பிக்கையுடனும் இலங்கையில் முதல் மக்கள் அரசாங்கத்தை உருவாக்குவோம். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி வலுவான அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் நடாத்துமாறு சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன அரசுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு இரண்டையும் ஒன்றாக நடத்துவதால் செலவை மீதப்படுத்த முடியும் என்று கூறிய சபாநாயகர், இரண்டு தேர்தல்களையும் தனித்தனியே நடாத்தினால் அதிக பணம் செலவாகும் என்றும் தெரிவித்துள்ளார். நாடு தற்போது இருக்கின்ற நிலையில் இரண்டையும் ஒன்றாக நடத்துவதே சிறந்தது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மெக்டொனால்ட்ஸ் உணவகத்தின் கிளைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் ஏப்ரல் 4 வரை மெக்டொனால்ட்ஸ் உணவகத்தின் 12 கிளைகள் மூடப்படும் என கொழும்பு வர்த்தக நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் அபான்ஸ் நிறுவனத்தின் பங்காளராக இருந்த மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் அதிலிருந்து விலகியுள்ளது. அபான்ஸ் நிறுவனம் இலங்கையில் அதனுடைய தரத்தை தக்க வைக்காததே இதற்கான காரணமாக கூறப்படுகின்றது. ஆனால் இது தொடர்பில் மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தில் இருந்தோ அதனை இலங்கையில் நடாத்தும் அபான்ஸ் நிறுவனத்திடமிருந்தோ எந்த தகவலும் கிடைக்கவில்லை. கொழும்பு வெள்ளவத்தையில் உள்ள ஆடையகத்தில் சற்று முன் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் பிரபல ஆடை நிறுவனமான நோ லிமிட் நிறுவனத்தின் வெள்ளவத்தை கிளையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தின் போது ஆடையகத்தில் இருந்த பொதுமக்கள் உட்பட பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்த கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் தீயை அணைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலத்திரனியல் கோளாறு காரணமாகவே இந்த திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 2014 ஆண்டு நோ லிமிட் நிறுவனத்தின் பாணந்துறை கிளையும் தீ விபத்தினால் முற்றாக சேதமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழு உறுப்பினர்களை சட்டவிரோதமான முறையில் வெளிநாடு அனுப்பி வைப்பதற்காக பாரியளவு மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாதாள உலக குழு உறுப்பினர்கள் வெளிநாடு தப்பி செல்வதற்காக மோசடியான முறையில் கடவுச்சீட்டுகள் பெற்றுக்கொண்டுள்ளனர். இதற்காக கடவுச்சீட்டு ஒன்றிற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் சில மோசடியான அதிகாரிகள் இவ்வாறு பணம் பெற்றுக்கொண்டு போலி கடவுச்சீட்டுகளை வழங்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது. குடிவரவு குடியகழ்வு களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர்கள் 2 உள்ளிட்ட சிலர் நீண்ட காலமாக இவ்வாறு மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹெனடியான மகேஷ், மது கமஷான் உள்ளிட்ட பாதாள உலக குழு தலைவர்கள் மற்றும் 5 உறுப்பினர்களுக்கு போலியான கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.